பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 27வது வசனம். எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சிறுமையானவனுடைய கூக்குரலை அவர் கேட்கிறார். எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்கிறார். இன்றைக்கு நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் 26வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். கெட்ட ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்திவிட்டார்கள். தேவன் விரும்புகிறபடி செய்வதற்கு அந்த ஜனங்கள் என்ன செய்கிறதில்ல, கவலைப்படுவதில்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவரை பின்பற்றாமல் அவர்கள் விலகினார்கள். அவர் தம் நெறி அனைத்தையும் அவர்கள் என்ன செய்யலை, பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், தேவனுடைய வார்த்தையை பொருட்படுத்துகிறது கிடையாது. தேவன் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு ஜனங்க என்ன செய்கிறதில்ல, கவலைப்படுகிறதில்ல. அப்போ நெருக்கப்படும் போது, வேதனைப்படும் போது உங்கள் ஜெபம் அவரிடத்தில் சேருகிறது. அவர் அதை கேட்கிறார். ஆனால் ஏன் நடக்காமல் இருக்கிறது? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். Glory to God. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றணும். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு யாரும் கர்த்தருடைய காரியங்களை குறித்தோ, சபையை குறித்தோ, ஊழியங்களை குறித்தோ, ஊழியக்காரனை குறித்தோ என்ன செய்கிறது இல்லைங்க, கவலைப்படுகிறதில்லை. Glory to God. சங்கீதம் 28:5 அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை என்ன செய்ய மாட்டார், கட்ட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ன காரியத்தை உங்களிடத்தில் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? எபிரேயர் 10:39 வாசிக்கும்போது, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற யாராய் இருக்கணுமா, விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேணும். நம்ம கெட்டு போகிறவர்களாய் அல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Glory to God. சங்கீதம் 107:43 பார்த்தீங்க அப்படின்னா, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் தேவனிடத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. அவரிடத்தில் சேர்ந்துருச்சு. ஆனால் பதில் வரல. என்ன காரணம்? ஆண்டவர் உங்கள் பேரில் ஏதோ ஒரு காரியத்திற்காக மனஸ்தாபப்படுகிறார். Glory to God. வேதம் சொல்லுகிறது,
சங்கீதம் 125:5 கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. என கண்பானவர்களே, நீங்கள் கோணலான வழிகளை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா, மற்றவர்களைப் போல நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களையும் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். ஆனால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சமாதானத்தை தருகிறேன். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலவெளியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமாதானத்தை கொடுப்பீராக. ஜெபிக்கிற காரியத்தில் சமாதானம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.